ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Jehovah Shalom. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோ வந்து எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வந்து ரவா லட்டு செஞ்சு காமிச்சிருக்காங்க வீடியோவில். ரவா லட்டுவை எங்கள் அம்மா செஞ்சு வச்சாங்கன்னா 5 செகண்டில் தட்டையே காலி பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருவோம், ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரவா லட்டு செய்கிறதுக்கு இந்த அரைக்காப்படி உலக்கில் 2 உலக்கு ரவை எடுத்துக்கோங்க. ஒரு உலக்கு வந்து 200 கிராம், அப்போ 400 கிராம் ரவை நாங்கள் எடுத்திருக்கோம். கூடவே ஒரு 10 கிராம் முந்திரி பருப்பு, 10 கிராம் பாதாம் பருப்பை நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நுணுக்கிற வேண்டாம். மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் விட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த முந்திரி பாதாம் ரெண்டையும் போட்டு பொன்னிறமாக வறுத்து வேறொரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே கடாயில் 400 கிராம் ரவையை போட்டு சிம்மில் வச்சு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இளஞ்சூட்டில் வறுத்து எடுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தமிழ் வருடப்பிறப்பு பிறக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரவை வறுபடுறதுக்குள்ள அரைக்காப்படி உலக்கில் அரை உலக்கு ஒயிட் சுகர் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒயிட் சுகரை நல்லா பவுடர் ஆக்கியாச்சு. இது இப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ரவை கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரையும் நீங்க இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இளஞ்சூட்லயே அடுப்பு இருக்கட்டும். 100 கிராம் ஒயிட் சுகர் நாங்கள் எடுத்திருக்கோம். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒயிட் சுகர் நீங்க சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 50 ml நெய் விட்டு இதை நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரவை சூடாக இருக்கும் போதேவும் சூடாக இருக்கிற பால் சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி வச்சு சாப்பிடலாம். இந்த ரவா லட்டு 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா பாலுக்கு பதிலாக நெய்யவே விட்டு உருண்டையாக பிசைஞ்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிருங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த முதல் உருண்டையை எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சாப்பிட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். அப்படியே எடுத்து சாப்பிடலாம். நாங்க ஸ்கூல் படிக்கும் போது எங்க அம்மா ஈவினிங் வந்து இதை செஞ்சு வச்சாங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாயிருவோம். நாங்க எங்க வீட்டுல நாங்க 3 பேரு, எங்க அண்ணன், நானு, என் தங்கச்சி, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் இந்த ரவா லட்டுவை. நாளைக்கு தமிழ் வருட பிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இதே ஸ்டைல்ல நீங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்க கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். வேலையும் ரொம்ப எளிமையா முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுட்டாங்க எங்க அம்மா. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பார்க்கவேவும் சூப்பரா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு மட்டும் அழகா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கும் செமையா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அண்ணன் வந்து ஒரு ரவா லட்டு எடுத்து பிச்சு காமிக்குது பாருங்க. எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செமையா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானு, எங்க அண்ணன், என் தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து நல்லா ஜாலியா சாப்பிட போறோம். எங்க அம்மா இந்த ரவா லட்டுவை செஞ்சு வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, ஆளாளுக்கு ஒரு உருண்டையை வேகமா தூக்குறாங்க பாருங்க. 5 நிமிஷத்துல பிளேட்டே எம்டி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்தது மட்டும் இல்ல, இதே ப்ரொசீஜரில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Jehovah Shalom யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கோலம் சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா ரங்கோலி பை சசிகலா ஃப்ரான்சிஸ் சேனலோட லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.